நாளைக்கு சொந்த ஊருக்கு போகிற குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? 4:30 மணிக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சோடனே ஒர்க்கை ஹஸ்பண்டே பிரிச்சுக்கிட்டாங்க. இட்லி ஊற்றி சட்னி நான் அரைச்சிட்றேன், மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பார்க்குற ஒரு கூட்டம் நினைக்கும் அவன் தான் எல்லா வேலையும் பார்க்குறான், ஒரு வேலையும் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பண்ணி எடுத்து வைக்கிறது, சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அப்புறம் இந்த ஜாமான்லாம் கிடக்கிறத கழுவுறது, அப்புறம் இதன் குட்டியை பெருசாக கலப்புறது, இதெல்லாம் தான் நசை பிடிச்ச வேலை. அதெல்லாம் நீ பார்த்துக்க, நான் இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிட்றேன்னு முந்திட்டாரு. ஈக்குவல் ஷேரிங் தான். நீ இந்த வேலையை பாரு, நான் அந்த வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான். வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த ஜாமான்லாம் நிறையா எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு தடவையும் மீன் குழம்பு பொடி அது இதுன்னு கொடுத்ததெல்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது எடுத்துக்கிட்டு போகிறதுனா இனிமேல் நீ கவரில் தான் கேரி பேக்கில் தான் எடுத்துக்கிட்டு போகணும், டப்பாவே ஒன்றும் இல்லை, எல்லாம் அங்கே தான் கிடக்கு, எடுத்துக்கிட்டு வந்தாங்க. சென்ட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு பேக் பண்ணி போயாச்சு ட்ரெயினுக்கு. 7:45க்கு கும்பகோணத்துக்கு ட்ரெயின், சோழன் எக்ஸ்பிரஸ் தான். ட்ரெயின் ஏறினோடனே ஒரு தூக்கத்தை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி வை, நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக இட்லி சட்னி வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தோம். ட்ரெயினில் பார்க்குறவங்களாம் இவங்க என்னடா கஞ்சி எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. பட் எங்களுக்கு வந்து இட்லியை விட பழையது தான் நாங்கள் 3 பேர் நல்லா விரும்பி சாப்பிட்டோம். விழுப்புரத்தில் போலீஸ் நடுவில் ஏறினாங்க. எதுக்குன்னா வெடியெல்லாம் ஏதாவது கொண்டுக்கிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு பேக்கை செக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கீழே கிளம்பிட்டாங்க. வீடியோ மட்டும்தான் பேசுது போல் எங்கேயா இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சோழன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர் திருச்சி போகல, அந்த ட்ரெயினில் தான் வந்தோம். எங்கள் ஊர் ட்ரெயின் கிடைக்கல, அதனால் கும்பகோணத்துலேயே இறங்கிட்டோம். எங்கள் அண்ணன் தான் வந்து அழைக்க வந்துருந்தான். ஊருக்குள்ளே வந்து நம்ம ஏரியாவை பார்த்தா தான் மனசே ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் செம்ம பசி, வீட்டுக்கு வரத்துக்கே 3 ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம்.